சந்தியா ராகம் சரியில்லை, என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். சாரு வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குது, அதனால தான் நான் வெளியில வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் பேட்மேட் விளையாடிட்டு இருக்காங்க. மாயா நீ ரொம்ப சூப்பரா ஆடுற, நீயும் மேட்ச்ல கலந்துக்கலாமலங்கிறாங்க தானா. ஐயோ நான் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறது மட்டும்தான், எனக்கு இதெல்லாம் வராது, ஒத்து வராதுங்கிறாங்க மாயா. ஏய் நீ விளையாடுறதுக்காகத்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மாயா சொல்லவும், ஆமாம்மா நீ எங்கே ஸ்டேஜில் ஆட போற, மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் ஆடிட்டு இருக்க, ஆனால் ஸ்டேஜில் தான் நீ ஆடவே மாட்டேங்கிற அப்படின்னு தானா சொல்லவும், தாண்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன், சரி எனக்கு டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் போய் உட்கார்றேன்னு சொல்லி அந்த திண்ணில உட்காடுறாங்க மாயா. கூடவே தனாவும் வந்து உட்காடுறாங்க. என்ன மாயா அதுக்குள்ளே இவ்வளோ டயர்ட் ஆயிட்டியாங்கிறாங்க. ஆமாண்டி நான் சப்போர்ட்டுக்கு தானே விளையாட வர்றேன், இந்த மாதிரி மேட்ச்ல எல்லாம் கலந்துக்கிற ரெகுலராக விளையாடுற ஆள் கிடையாதுங்கிறாங்க மாயா. நீ தான் நல்லா மோட்டிவேட் ஆயிட்ட, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா. இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சாரு கண்ணு தெரியாத மாதிரி ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு நடந்து வர்றாங்க. தட்டி விட்டு விழ போற மாதிரி ஊனுக்கிட்டு வர்றாங்க. அடடா சாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் தானாவும் எழுந்திரிச்சு ஓடி தாங்கி பிடிக்கிறாங்க. என்ன சாரு பார்த்து வரக்கூடாதான்னு மாயா கேட்க, அதான் என்னால பார்த்து வர முடியாதுல்ல, கண்ணு தெரியாதுல்லங்கிறாங்க சாரு. தான் தட்டு தடுமாறி விழுந்துட்டேங்கிறாங்க. சரி சாரி கேட்குறாங்க மாயா. சரி விடு மாயா, நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, எனக்கு என்ன ஆயிட போகுது, அதனாலதான் அத்தையும் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் சரி வெளியில வந்தா காத்து வாங்கலாமேன்னு நான் வந்தேங்கிறாங்க சாரு. சரி சாரு வா வந்து உட்காரு வா அப்படின்னு கை தாங்களா பிடிச்சிட்டு வந்து ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க. சாருவும் கண்ணு தெரியாத மாதிரி அந்த ஸ்டிக்கை ஓரமா வச்சுட்டு உட்காடுறாங்க. சரி வா தனா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படின்னு மாயாவும் தனாவும் மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மாயா ரெண்டு பேரும் நல்ல மும்மரமா விளையாடிட்டு இருக்கும்போது அந்த காக்கு போய் கரெக்டா சாரு மேல விழ போகுது. சாருவும் கரெக்டா பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி டக்குன்னு கேட்ச் பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்ததும் மாயாவுக்கும் தனாவுக்கும் ஒரே ஆச்சரியம். சாருவுக்கு தான் கண்ணு தெரியாது இல்ல, கரெக்டா அவன் மேல பட்டதும் டக்குன்னு கேட்ச் பிடிச்சிருக்காளே. மாயாவும் தனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இது விடுவேனு மாயா போய் சாரு உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, இந்த காக்கை எப்படி நீ கரெக்டா பிடிச்ச. என்னது இது காக்கா, ஏதோ ஒண்ணு மூஞ்சிக்கிட்ட வந்த மாதிரி இருந்ததா, கையை கரெக்டா கையில வந்து விழுந்துருச்சுன்னு பொய் பேசுறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க மாயா. சாரு இவ்வளவு நேரமா விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருந்த சாரு கரெக்டா கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டாங்க. இது மாயாவுக்கும் தனவுக்கும் சந்தேகம் வருது. சரி இந்தாங்க போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த காக்கை கொடுக்குறாங்க சாரு. அதை தனவும் மாயாவும் வாங்கிட்டு வந்து அந்த பக்கமா போய் மறுபடியும் ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு தனா, சாருவுக்கு கண்ணு தெரியும் போலதான் இருக்கு, அவ சும்மா தான் நம்ம கிட்ட நடிக்கிறாங்கிறாங்க மாயா. என்ன மாயா சொல்ற, கண்ணு தெரியாத மாதிரி நடக்கிறாள், அப்புறம் எப்படி அவளுக்கு கண்ணு தெரியுங்கிறாங்க தனா. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறா, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை பண்றதுக்கு தான் இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா தனா. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா அது எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு தனா கேட்கும்போது, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, வா முதல்ல நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் குளிச்சு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வராங்க. தனா மாயா ரெண்டு பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மாயா என்ன பண்றேன்னு கேட்கறாங்க. தனா கொஞ்சம் இரு, இந்த இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பேண்ட் தனியா டாப் தனியா மாத்தி மாத்தி வைக்கிறாங்க. மாயா மாயா என்ன பண்ற அப்படின்னு தனா கேட்கவும், கொஞ்சம் இரு நான் சொல்றேன், இதெல்லாம் செட்டா இல்லாம மாத்தி மாத்தி நம்ம வச்சிருக்கோம்ல, இது எப்படி நாம சாரு கிட்ட கொடுக்க போறோம், அந்த சாரு பண்ணி இதை சரியா போட்டுட்டு வந்தானா அவளுக்கு கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். உண்மையிலுமே கண்ணு தெரியாதவ அதை எப்படி மேல இருக்குதோ அதே மாதிரி அவ மாத்தி மாத்தி போட்டுட்டு வருவல்ல, அப்படி மாத்தி போட்டுட்டானா உண்மையிலுமே அவளுக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம். தான் நம்மளுக்கு அவளுக்கு கண்ணு தெரியுதா தெரியலையான்னு தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க மாயா. கரெக்டான ஐடியா மாயா, இந்த ட்ரெஸ்ஸை நம்ம அவகிட்ட கொடுக்கலாம், அவ எப்படி போட்டுட்டு வரான்னு பாக்கலாங்கிறாங்க. தானே இரு நம்மளே கொடுக்க கூடாது, சந்தேகம் வரும், கரெக்டா மட்டும் மேட்ச் பண்ணி போட்டுட்டு வந்துட்டான்னா நடிக்கிறான்னு அர்த்தம் தானா. மாயா சூப்பர் ஐடியா, சரி சரி வா அப்படின்னு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது அங்க ஜானகியம்மா வராங்க. பெரியமா ஒரு நிமிஷம் இங்க வாங்கல, இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் சாருக்கிட்ட கொடுக்குறீங்களா, பாவம் அவ வந்ததுல இருந்து ஒரே ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இருக்கா, இந்த ட்ரெஸ் அவகிட்ட கொடுத்தா அவளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, கொடுத்துருங்க பெரியமா அப்படின்னு மாயா சொல்லவும் சரின்னு ஜானகி வாங்கிட்டு போறாங்க. சாரு வெளியில உட்காந்துருக்காளா, சாரு அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. ஜானகி என்ன பெரியமான்னு கேட்கும், வந்ததுல இருந்து இதே ட்ரெஸ்ஸோட இருக்கா, இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ போ, குளிச்சுட்டு வந்து மாத்திக்கிட்டு வா சாருன்னு கொடுக்குறாங்க. பெரியமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பத்மாத்தை என்னை பார்த்ததும் கையோட கூட்டிட்டு வந்துட்டாங்களா, என் அப்பாவே எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், இந்தாங்க பெரியமா அப்படின்னு கொடுக்குறாங்க. சாரு சாரு அவர் வர வரைக்கும் நீ இதே ட்ரெஸ்ஸோட இருப்ப, நீ போய் குளிச்சுட்டு மாத்திக்கிட்டு வா போ அப்படின்னு ஜானகி சொல்லுவோம். பெரியமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சாரு மறுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்னும் சொல்லக்கூடாது, வா போலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ஜானகி. சரி நீ போய் குளிச்சுட்டு வா, நானும் உன் கூட வரட்டுமான்னு ஜானகி கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் போய் மாத்திக்கிட்டு வரேங்கிறாங்க. சரி நீங்க மாத்திக்குவே இல்லைன்னு ஜானகி கேட்க, அதெல்லாம் நான் மாத்திக்குவேன், சரி அப்படின்னா கதவை நல்லா லாக் போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க ஜானகி. சரின்ட்டு போறாங்க. சாரு நல்லா கதவை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கிருந்து போறாங்க. சரி பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு குளிக்க போறாங்க சாரு. மாயாவும் தனாவும் சாரு வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தனா நீ வேணாலும் பாரு, சாரு மேட்சுக்கு மேட்சா தான் போட்டுட்டு வருவா பாருங்கிறாங்க மாயா. அதையும் பாப்போன்னு ரெண்டு பேரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சாரு குளிச்சுக்கிட்டு வெளியில வர்றாங்க. மேட்சுக்கு மேட்சா போட்டிருக்கிறதா பார்த்ததும் தனாவும் மாயாவும் ஆச்சரியப்படுறாங்க. பாத்தியா தனா, அவளுக்கு கண்ணு தெரியுது, நம்ம கிட்ட நடிக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க மாயா. சரியான கேடி இவளை எப்பவுமே நம்ப கூடாது, இருக்கட்டும் இவளை இப்பவே போய் என்ன பண்றேன்னு பாருன்ட்டு போறாங்க. தனா தனா கொஞ்சம் இரு, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறத பொறுமையா இரு, இப்ப போய் சொன்னீங்கன்னா யாருமே
நம்ப மாட்டாங்க. இதுலயும் என் அருமை மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க பொய்ன்னு சொல்லி பெரிய ஆட்டம் ஆடுவாங்க. இவளை இப்படியெல்லாம் வெளியே அனுப்பக்கூடாது. இவளுக்கு பெரிய டார்ச்சர் கொடுக்கணும். நாம பண்ற டார்ச்சர்ல இவளை வீட்டை விட்டு வெளியே ஓடணுங்கிறாங்க மாயா. ஆமா மாயா, நீ சொல்றது கரெக்ட் தான். நாம இவளுக்கு கொடுக்குற டார்ச்சர்ல இவளை வீட்டை விட்டு வெளியே போதுமுடா சாமின்னு ஓடணும். பொறுமையா காத்திருக்கலாம்னு சொல்லி தனாவும் மாயாவும் பொறுமையா இருக்கும்போது ஜானகி கூப்பிடுறாங்க. மாயா, தெரியுமா இன்னைக்கு நம்ம போய் சைன் பண்ணிட்டு வரணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. ஆமா மாயா, குருவை பார்த்து நம்ம பேசிட்டு வரலாம் அப்படின்னு ஜானகி, கதிர், மாயா 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. சார், இந்த கேஸ் எப்போ கோர்ட்டுக்கு வருதுன்னு மாயா கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளையில இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும். ஜாமீன் கிடைக்குமாங்கிறதா சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க வக்கீல். ஜானகி மேடத்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு நம்ம சீக்கிரமா அதுக்குள்ள ப்ரூவ் பண்ணி ஆகணுங்கிறாங்க. அந்த கார்த்தி எங்க இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியுங்கிறாங்க குரு. குறைஞ்சது அந்த கார்த்தி உயிரோட இருக்கானாவதுங்கிறத ஒரு சாட்சியோட நம்ம கோர்ட்ல கொடுத்தாகணும். சப்மிட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு மறுபடியும் ஜாமீன் கிடைக்குங்கிறாங்க. ஒருவேளை நிரூபிக்க முடியலன்னா ஜாமீன் முடிஞ்சு அவங்கள ரிமாண்ட் பண்ண வேண்டியதா இருக்குங்கிறாங்க வக்கீல். குரு, இப்போ எங்க குடும்பமே கொலைப்பள்ளி சுமந்துட்டு இருக்கு. இப்ப அவருக்கு தலைவர் பதவியும் இல்ல. எங்க குடும்பத்து பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் கௌரவம், மான மரியாதை எல்லாம் திரும்ப வரும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கார்த்தியை சீக்கிரமா கண்டுபிடிங்க. அப்பதான் ஜானகி மேடத்தை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர முடியுங்கிறாங்க வக்கீல். கார்த்திக்கு இருக்கிற இடம் மட்டும் தெரியாம போயிட்டா இவங்களை வெளியில கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா போயிடும். நானும் முடிஞ்ச வரைக்கும் கோர்ட்ல டைம் வாங்க முடியுமான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு வக்கீல் அங்க இருந்து போறாங்க. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கார்த்தியை எப்படியாவது நான் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேங்கிறாங்க குரு. எனக்கு ஒன்னும் பயம் இல்ல குரு. என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை நினைச்சுதான் பயமா இருக்கு. இவங்க 2 பேரும் பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு என் பிள்ளைங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும் குரு. எனக்கு தெரியுமா, அப்பா நேரதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். அவங்க கௌரவத்தை நிச்சயமா நான் காப்பாற்றுவேங்கிறாங்க குரு. நிச்சயமா அந்த கார்த்தியை நான் கண்டுபிடிப்பேன் குரு சொல்லிட்டு இருக்கும்போது மாயாவுக்கு பழசு ஞாபகத்துக்கு வருது. தனா, கதிர் 2 பேருமே அந்த ஹோட்டல்ல கார்த்தியை பார்த்திருக்காங்க. தனா சொன்ன மாதிரி அந்த கார்த்தி அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான். அவனை எப்படியாவது வெளியே வர வைக்கணுமேனு மாயா யோசிக்கிறாங்க. எப்படி வர வைக்கலாம்னு யோசிக்கும் போதுதான் தேவியோட ஞாபகம் வருது. தேவி நம்பர்ல இருந்து போன் பண்ணி கார்த்தியை கையும் களவுமா பிடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. மாயா ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரும்போது அங்க புவனேஸ்வரி வந்து நிக்கிறாங்க. என்ன 2 பேத்துக்கும் குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லையா? இவ்வளவு சாராளமா நடமாடிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. எங்களுக்கு ஒண்ணு அந்த குற்ற உணர்வு இருக்க போறது இல்ல. ஏன்னு கேட்டா அந்த கார்த்தியை நீ தான் மறைச்சு வச்சிருக்க. அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அப்படியும் நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்றாங்க. மாயா, என்ன பண்ணினாலும் கார்த்தியை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே நீ கண்டுபிடிக்க நினைச்சாலும் பெரிய ஆபத்து வனையே இருக்கு. என்ன தெரியுமா? எங்க கார்த்திகோட உன் பொண்ணு தனா போய் ஒரு நாள் தங்கிட்டு வந்திருக்கல்ல, அந்த வீடியோ ஆதாரத்தோட என்கிட்ட இருக்கு. அந்த விஷயம் மட்டும் உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எப்படி பார்த்தாலும் கார்த்தியை நீ கொலை பண்ணதுனால நீ இன்னும் கொஞ்ச நாளையில ஜெயிலுக்கு போற ஜானகி. எப்படி பார்த்தாலும் அந்த பயமே உன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லைங்கிறாங்க புவனேஸ்வரி. எதுக்காக பயப்படணும்? அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லையங்கிறாங்க மாயா. நீ மறைச்சு வச்சிருக்கிறியா அந்த கார்த்தி கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த பேச்செல்லாம். சீக்கிரமா அந்த கார்த்தி எங்க கிட்ட மாட்டுவான். எல்லாரும் முன்னாடியும் அவனை கொண்டு வந்து நாங்க நிறுத்துவோம். அப்போ உங்க குடும்பம் தான் நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போறீங்க. ஓஹோ, அப்படி ஒரு ஆசையில வேற இருக்கியா நீ? என்ன பண்ணுனீங்கனாலும் எங்க கார்த்தி உங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறாங்க புவனேஸ்வரி. ஜானகி, நான் நினைச்சிருந்தா உன் பொண்ணை பத்தி எப்பவே நான் வெளியில சொல்லியிருக்க முடியும். அப்படி பாக்குறேன். உன் பொண்ணு தானா கார்த்திகோட ஒரு நாள் ஹோட்டல்ல தங்கிட்டு வந்தால, அது வீடியோ வேற இருக்கு. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமாங்கிறாங்க புவனேஸ்வரி. உன் புருஷன் என்னமோ உன் பொண்ணை ரொம்ப பெருமையா வளர்ப்பு என்னைக்கும் தப்பாகாதுன்னு தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்கான். பெருமையும் தம்பட்டும் அடிச்சிட்டு இருக்கிற உன் புருஷனுக்கு உன் பொண்ணு ஒரு நாள் கார்த்திகோட தங்கிட்டு வந்தாங்கிற விஷயம் தெரிஞ்சது அவன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? நானுக்கிட்ட தூங்கிட மாட்டான்னு புவனேஸ்வரி கேட்கவும், இப்படி எல்லாம் பேசாதீங்கிறாங்க ஜானகி. கவலைப்படாத ஜானகி, இப்ப நான் ஒன்னும் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். முதல்ல நீ ஜெயிலுக்கு போகணும். உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா ஊரே உன்னை கொலகார குடும்பம்னு சொல்லி முத்திரை குத்துவாங்க. அந்த நேரத்துல ரகுராம் அவன் பொண்ணுக்காக மட்டும்தான் வாழ்றேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல. அப்ப இந்த உண்மையை சொன்னா தான் நல்லா இருக்கும். அப்பதான் நான் உண்மையை சொல்ல போறேன். அதோட உன் புருஷ ரகுராம் மொத்தமா இல்லாம போயிடுவான். இதை கண்டிப்பா நான் நடத்தி காட்டுறேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அப்படி திமிரா புவனேஸ்வரி பேசிட்டு போறாங்க. அடுத்தது மாயா யோசிக்கிறாங்க. இப்படியே இவங்க ஆட்டம் ஆடுற அளவுக்கு விடக்கூடாது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு தேவிங்கிற நம்பருக்கு உடனே கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி, நான் தேவி பேசுறேன், உங்களை உடனே பாக்கணுங்கிறாங்க. கார்த்தியும் தேவி தான் நினைச்சுக்கிட்டு, தேவி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லவும் ஒரு கோயிலுக்கு வர சொல்றாங்க. இது இப்பவே வரேங்கிறாங்க. இங்க வரணும் கார்த்தி, இல்லைன்னா எனக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நான் உங்களை பார்த்து பேசியே ஆகணுங்கிறாங்க. கார்த்தியும் பறந்து எடுத்துக்கிட்டு ஓடி வராரு. கார்த்தி அந்த கோயில்ல வந்து தேவி எங்கேன்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா மாயா, கதிர், குரு இவங்க எல்லாரும் மறைஞ்சிருந்து கார்த்தியை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.